ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங். இப்போ தான் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆகுது. சாரா இப்போ தான் எழுந்து வந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து பசிக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே என்னால் செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனாலும் நம்ம அப்படி சொல்லிடுறோம், ஆனால் செய்யாமல் இருக்க முடியுமா? நான் செஞ்சு தர முடியாதுன்னு சொன்ன உடனே கோச்சிட்டு போயிட்டு நானே பரவாயில்ல பட்னியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ஜிம்முக்கு போகிறான். ஸோ ஜிம்முக்கு போகிறதுனால கொஞ்சம் அவளுக்கு ப்ரோட்டீன் ரிச் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பராக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. உங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி. என்ன இருக்குது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கொஞ்சம் இருந்தது, அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனியன், அப்புறம் கேப்சிகம். சாராக்கு கேப்சிகம் பிடிக்காது, பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டஃபிங்குள்ளே வச்சு கொடுத்துட்டா சாப்பிட்ருவான். அதுக்கப்புறம்னா கேபேஜ், கேரட், கொஞ்சம் ஆனியன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு முதல்ல காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போது இந்த பேனில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன், கேப்சிகம், ஆனியன் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக், சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தென் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வாட்டரே ஆட் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதே பாருங்கள் சிக்கன் எப்படி குக் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், கேபேஜ், கேரட் இதில் போட்டுட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள். இதில் வந்து நீங்கள் பெப்பர் போட்டுக்கலாம், இல்லைன்னா க்ரீன் சில்லி எது வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பெப்பர் போடலை, அதுக்கு பதிலாக லைட்டாக சில்லி பவுடர் போடுறேன். தென் இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சமாக தனியா பவுடர் போடுறேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கு போட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தவா வச்சுட்டு இந்த தவாவில் இதை போடுங்க. தவா வந்து சிம்மில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து வெந்துருச்சு. ஸோ குட்டி குட்டியாக போட்டதுனால உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இது குக் ஆகிறதுக்கு. ஸோ இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எக்கு மேலே வைக்க போகிறோம். ஸோ எக் மேலே இந்த சிக்கனை போட்டு நல்லா இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் சீஸ் வேணும்னா வச்சுக்கலாம், பட் நான் சீஸ் எதுவுமே வைக்கல. ஜஸ்ட் அப்படியே வச்சு ஒரு லிட்டு வச்சு மூடி வச்சிட போகிறோம். ஸோ இதை ஒரு லிட்டு வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ அந்த எக்கு அண்ட் சிக்கன் ரெடி ஆகிறதுக்குள்ளே சாராக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். இது வந்து என்னென்னா, லக்ஷ்மி கிருஷ்ணாவுடைய ரெஜுவிட்டா ஹேர் க்ரோத் பவுடர். ஸோ இவளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ டியூ டு அந்த ஹெல்மெட், பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போடுறது, தென் டஸ்ட்டில் போகிறது வர்றது, அதனால் ஸோ இது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம வீட்டில் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதா. பேம்பூ ரைஸ், குயினா, ப்ரௌன் டாப்பு, மில்லட்டு, மைஸு, ஹார்ஸ் கிராம், பீனட்டு, எல்லாமே ஆல்மண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு தான் நான் வாங்கினேன். நல்லாவும் இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய சிக்கன் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே திருப்பி போட்டுடலாம்.
இது நான் பெருசாக போட்டிருக்கேன், ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் லேசி சண்டே. ஆஃப்டர்நூனுக்கும் சாராக்கு இது தான் கொடுக்க போகிறேன். இப்போ சாப்பிட்டானா மறுபடியும் 4 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஸோ 4 மணிக்கு சிக்கன் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னா, ஓகே இதை சாப்பிட்றலான்ட்டு இதையவே சாப்பிட்ருவா 2 வேளை கொடுத்தாலும். அதனால் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். உடஞ்சிருச்சு. ஓகே, அப்படியே ஃபுல்லாக சாப்பிட போகிறோம். எப்படி இருந்தாலும் பிச்சு தான் சாப்பிட போகிறோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் இதை நம்ம திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் விடுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த மில்க் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு இந்த மில்க்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இதில் ஒரு ஸ்கூப் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்கூப்பில் வந்து ஒரு 1.5 ஸ்கூப் போட்டுக்கலாம். தென் சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க, பனை வெல்லம் வேணும்னா பனை வெல்லம் போட்டுக்கோங்க. சாராக்கு வந்து சுகர் போட்டால் தான் குடிப்பான், பனை வெல்லத்தை விட சுகர் போட்டால் தான் குடிப்பான். அதனால் நான் லைட்டாக சுகர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தென் பால் வந்து ரெடியாக இருக்குது. பால் வந்து ஆல்ரெடி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் மில்க் போட்டு இதை வந்து எப்படி நம்ம ஹார்லிக்ஸ் எல்லாம் கலக்கும்போது கெட்டி ஆகிடும் இல்லையா, அது மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் முதல்ல கொஞ்சமாக மில்க் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாராக்கு சிக்கன் ஆம்லேட், தென் ப்ளம், அதுக்கப்புறம் ரெஜினுவேட் ட்ரிங்க், ஹேர் க்ரோத் ட்ரிங்க் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கலாம். என்ன சாரா பிடிச்சிருக்கா சாரா? சோம்பேறி டாகி, சோம்பேறி சாரா. நான் ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா சாரா வந்து ஆன் ரெக்வெஸ்ட் சாராவோட ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டா, இன்னும் குளிக்கல, அதனால் ஸோ அவளுக்கான பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே இதுதான் அவளுக்கு. நைட்டு வரைக்கும் அவள் ஏதாவது என்கிட்ட கேட்டேன்னா துரத்தி அடிப்பேன் அவளை. எல்லா அம்மாவுமே வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு ஃபுட்டு கொடுக்கணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.